இன்னைக்கு எபிசோடுக்கான மூணாவது ப்ரோமோல என்ன காமிக்கிறாங்கன்னா எதுவும் இல்லை, போன ப்ரோமோல என்ன காமிச்சாங்களோ அதே தான். அதாவது ஹாட் ஸ்டார் ப்ரோமோலையும் விஜய் டிவி ப்ரோமோலையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஒரே கண்டென்ட்டை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறானுங்க. ப்ரோமோக்கே விஜய் டிவி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு பரிதாபமாக இருக்குங்க. சீரியஸ்லி ரெண்டு பேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ கண்டென்ட் கூட அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கல. ஒரே இது கெமி அழுவுறதே பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டார்லேயும் ரிலீஸ் பண்ணுறானுங்க, இந்த பக்கம் விஜய் டிவி அவங்களோட அஃபிஷியல் பேஜில் ரிலீஸ் பண்ணுறானுங்க. அப்போ என்னடா உங்களுக்கே அசிங்கமாக இல்லைடா, ப்ரோமோ கூட கண்டென்ட் இல்லைன்னா நீங்கள் ப்ரோமோவே போடாம விட்டுருங்க. அப்போ நாங்கள் இன்னும் புரிஞ்சுப்போம், ஓகே இப்படி தான் இருக்குது அப்படின்றது புரிஞ்சுப்போம். அதை விட்டுட்டு ஒரு ப்ரோமோவை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு இடத்துல போடுறீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. அதுலேயும் ரெண்டு ப்ரோமோலையும் இந்த கெமி அழுவுறதை பார்க்க முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுவும் இந்த ப்ரோமோ இப்போ விஜய் டிவி பேஜ் ரிலீஸ் பண்ணாங்களா, இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிளியராக புரியுது கெமி வந்து எவ்வளோ பெரிய டபுள் கேம் வந்து ஆடுறாங்க அப்படின்றது கிளியராக புரியுது. ஏன்னா நான் அந்த ப்ரோமோ பார்த்துட்டு என்ன சொல்லி நினச்சிட்டு இருந்தேன்னா, ஆக்சுவலாக அரோரா அந்த பிரச்சனையை கலப்புறாங்கன்னு நினச்சேன். அரோரா தான் அந்த பிரச்சனையை கலப்புனாங்க, ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கு அகேன்ஸ்டாக தான் பேசியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உண்மையிலே சொல்கிறேன், இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது இந்த பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 9ல ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த சீசன்லையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோசமாலாம் பிக் பாஸ் வந்து போகாதுங்க, ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம கண்டஸ்டன்ட்டை மட்டும் குறை சொல்லவே முடியாது. இந்த கண்டஸ்டன்ட் இப்படிப்பட்டவங்க தான் தெரிஞ்சும் இவங்க ஃபன் டாஸ்க்ன்ற இந்த டாஸ்க் வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கிரியேட்டிவ் டீம்னு ஒன்று இருக்காங்களே, எல்லாரையும் லைனாக நிற்க வச்சு செவுலே சப்புன்னு அடிக்கணும் போல, ஒழுங்காக வாங்க சம்பளத்துக்கு வேலை செய்யுங்கன்னு. ஏன்னா கண்டஸ்டன்ட்டை திட்டக்கூடாதுங்க. ஏன்னா அவனுங்க கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் கொடுக்குறாங்க, அவங்க கிட்ட அவ்வளோதான் இருக்குது ஃபன்னு. ஸோ அப்படின்னும் போது அவங்க கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறது உங்கள் தப்பு தான். தட் மீன்ஸ் வந்து கிரியேட்டிவ் டீம் தப்பு தான். அவனுங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் செலெக்ஷனில் தப்பு பண்ணிட்டாங்க, செலெக்ஷன் டீம் தான் தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ கிரியேட்டிவ் டீம் என்ன பண்ணுறாங்க, இவனுங்களும் தப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. மாறி தப்பு பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டென்ட் எதுவுமே வராமல் சூப்பரான ஒரு சீசனாக இந்த சீசனை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இப்போ இந்த வரும். இந்த கெமி மேட்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த காரை வந்து திவ்யா போட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே ஒரு சண்டை வந்தது, கெமிலாம் ஓவராக ரியாக்ட் பண்ணாங்க, கெமி கமுர்த்தினுக்குள்ள ஃபைட் வந்தது, இதெல்லாம் நடந்தது நேற்று நைட் நடந்தது, போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோவில் தான் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியுது என்னன்னா, அரோராக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அரோரா தான் ஃபஸ்ட்டு போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி காராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் கெமியும் கேட்குறாங்க. அப்போ இவங்க கொடுத்த பதில் என்னன்னா, ஆக்சுவலாக இது காரம் உனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி பதில் கொடுத்துருக்காங்க. ஒரு இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னா எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, எனக்கும் கொடுக்குறதுல என்ன தப்பு, அதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி கெமி சொல்றாங்களே, அது வந்து என்ன தப்புலாம் இல்லை. அப்ப நேற்று காரம்னு சொல்லிட்டு ஓவரா ரியாக்ட் பண்ணீங்களா, ஐயோ காரம் சாப்பிட முடியாது, அது எதுக்கு, அந்த மேட்ரு எதுக்கு அவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நீங்களே ரியாக்ஷனும் கொடுப்பீங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து எனக்கு வைக்கல எனக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஓரமாக போய் ஒப்பாரி வைப்பீங்களா? ஐயோ அழுவுறது பட்டு பார்க்கணுமே, எப்போ என்னம்மா ஏன் கேமே இவ்வளோ மோசமாக அழுவுறீங்க? ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் அந்த கதற அளவுக்கு ஒன்றுமே அங்கே நடக்கலையே. நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க, அதாவது நீங்கள் எந்த விஷயம் நல்லா இல்லைன்னு குற்றச்சாட்டு வச்சிங்களோ அதே விஷயத்தை திருப்பி கேட்குறீங்க. அதுக்கு காரணம் என்ன பொறுத்து அரோரா தான். இந்த இடத்துல திவ்யா பண்ண தப்பு என்னன்னா, அரோராக்கு கொடுத்துருக்கூடாது. எது கொடுத்தீங்க? அரோரா வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு இருக்கு. ஸோ அது வாங்கினதுனால அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கெமியும் கேட்குறேன் எனக்கும் கொடு அப்படின்ற மாதிரி, இல்லை காரம் நீ தான் சாப்பிட மாட்டே, காரம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு தப்பும் இல்லை. இந்த மேட்டரை அரோரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஏன்னா திவ்யா கோத்து விட்டாங்க, பாத்தியா அரோரா உன்னால் தான் இப்போ இந்த பிரச்சனை வருது அப்படின்னு. அரோரா வந்து பாருமா காரம் இருக்குது அதிகமாக எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, ஸோ அதனால வேஸ்ட்டாக போகக்கூடாது சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு ஒரு இது கொடுத்தாங்க, அதனால காரம் அதிகமாக இருக்குது ஓகேவா அப்படின்னு கேட்குறது என்ன தப்பு, அது வந்து உனக்கு தப்பாக தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல கெமி கிட்ட பாயிண்ட் இல்லை, கெமி வந்து லாக் ஆகிட்டாங்க. ஐயோ என்னடா நம்ம ஒரு விஷயத்தை கேட்டு பிரச்சனை பண்ணலான்னு பார்த்தா நம்மளுக்கு எதிராக பிரச்சனை பண்ணிட்டானுங்க, எடுத்துகிற விதி தான் ஆயுதத்தை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயுதத்தை எடுத்துட்டாங்க. எது கண்ணீர் தான், கண்ணீரை போய் எடுத்துட்டாங்க. கெமி இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனைக்கு ஆள்ற கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட நேச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டான ஆள் தான், அவ்வளோலாம் பார்த்தீங்கன்னா ஏப்ப சாப்பெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ என்னன்னா கண்டென்ட்டுக்காக தான் இந்த வீட்டில் நிறைய இடத்துல அவங்க வந்து அழுகுறாங்க அப்படின்றது அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாள் எப்படி சொல்கிறது ஓட்ட முடியாது இந்த கண்டென்ட் வச்சு அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் அப்பப்போ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, 2 வாரத்துக்கு ஒரு அழுது இந்த மாதிரி நான் இருக்கேன், கெமின்னு ஒரு ஆள் இருக்கேன், எல்லாம் பாருங்கடா, எல்லாம் பார்த்துக்கோங்க, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஓட்டு போட்டுருங்க. கெமி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, 2 வாரத்துக்கு ஒரு தடவை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அது ஏதோ சொல்லுவாங்களே ஏதோ ஒரு பூ பூக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2 வாரத்துக்கு இல்லை 3 வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க கெமின்னு ஒருத்தன் வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருவாங்க. அதை பார்த்துட்டு நம்மளும் ஓட்டு போடுறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஓட்டு போட்டுருங்க, மூஞ்சை காமிச்சிட்டாங்களா ஓட்டு போட்டுருங்க. அந்த எப்படி சொல்கிறது, அந்த அழுகைகள் இந்த கதறல்கள் இதெல்லாம் பார்த்து ஐயோ கெமி அழுகுறாங்களே, கெமியை போய் கொடுமை பண்ணுறாங்களே, கெமிக்கு சோறு போடாம விட்டானுங்களே, போட்டணும் ஓட்டு அப்படின்ற மாதிரி சில பேர் போடலாம், கெமியோட சப்போர்ட்டர்ஸ் போடலாம்.
போடலாம், இல்லை கெமியோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி போடலாம், என்ன வேணா பண்ணுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீம் உங்ககிட்ட தான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இதுக்கப்புறமும் வைக்காதீங்கடா. இந்த எவிக்ஷன் இந்த வீக் எவிக் பண்ணுவீங்களே, ஸோ அதில் 2 பேர் இல்லை ஒரு 4 பேரை மொத்தமாக சேர்த்து அடிச்சு துரத்திடுங்க. ஏன்னா முடியல சுத்தமாக முடியல. ஆல்ரெடி கண்டென்ட்டே வராமல் இருக்குது. சரி கண்டென்ட் வரலனா கூட பரவாயில்ல, அப்படியே விட்டுடலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை பெருசாகி இதோ ஒரு கண்டென்ட் நீங்கள் ஓட்டுறீங்களே, அதை எங்களால் ஏற்றுக்கவே முடியல. அதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் பேசிங்களா நீங்கள் அடிச்சு துரத்திட்டு வச்சுக்கோங்களேன், மெயினான அந்த முக்கியமான புள்ளிகள் மட்டும்தான் இருக்கும். அந்த முக்கியமான புள்ளிகள் வச்சு முக்கிய என்ன கண்டென்ட் உங்களால் எடுக்க முடியுமோ அதை எடுத்து கொடுங்க. அதையும் முடியலையா, பிக் பாஸ் ஒரு வாரம் விடுமுறை அப்படின்ற மாதிரி விடுமுறை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, உட்காந்து கிரியேட்டிவ் டிவி கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஓகே என்ன மாதிரி டாஸ்க் கொடுக்கலாம், இந்த மாதிரி இவங்க வந்து இந்த டாஸ்க்லாம் வேலைக்கு ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு வாரம் லீவ் விட்டுருங்க. அவனுக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும், நல்லா சோறாக்கி போடுங்க, எல்லாம் பண்ணுங்க, பார்த்துக்கோங்க. ஒரு வாரம் கழிச்சு நல்ல ஒரு டாஸ்க்கை கொண்டு வந்துட்டு ஓகே பிக் பாஸ் மீண்டும் திறக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி திறந்துருங்க. எனக்கு வேற என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா நான் மட்டும் கதறல, ஒட்டுமொத்த பேரும் கதறிட்டு இருக்காங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் காம்படிஷன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மோசமாக வந்து ஒவ்வொரு நாளும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நேற்றை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு நல்லா இருக்கும்னு நினைப்போம், ஆனால் நேற்றை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு நேற்றை விட இது ரொம்ப மட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இன்றைக்கான டாஸ்க் ஒன்று வைப்பாங்களே, தயவு செஞ்சு அந்த டாஸ்க்காவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வைங்கயா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா நேற்று ஃபிசிக்கல் டாஸ்க்னு ஒன்று வச்சாங்க, பயங்கரமாக இருந்தது. அந்த ஃபிசிக்கல் டாஸ்க்கை பார்த்து எல்லாம் மிரண்டோம், ஐயோ எல்லாரும் ரத்த காயம் ஏதாவது வந்துட போகுது, கொஞ்சம் பார்த்து விளையாடுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சிருந்தாங்க. அது டாஸ்க் வச்சதை விட அதுக்கு ஒரு பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீக் நியூஸ் வரும்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்க் ரொம்ப டஃப்பாக இருக்கும், அப்படி பில்டப்லாம் கொடுத்துட்டானுங்க. நானும் நேற்று எபிசோடில் அந்த ப்ரோமோலாம் வரும்போது ஓகே ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போலன்னு ப்ரோமோவை போய் பார்த்தா கோலமா வாழ்றதை வச்சானுங்க பாருங்க, அங்கேயே தெரிஞ்சு போச்சு இவனுங்க வந்து எந்த மாதிரி ஃபிசிக்கல் டாஸ்க்கை பிளான் பண்ணானுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னைக்காவது கொஞ்சம் அட்லீஸ்ட் மக்கள் மேலே கொஞ்சம் அக்கறை இருந்தால், கதறல்கள்லாம் கொஞ்சமாவது கேட்டால் கொஞ்சம் ஃபிசிக்கல் டாஸ்க்கை கொஞ்சம் டஃப்பாக வைங்க. ஏன்னா இவங்க கிட்ட இருந்து உங்களால் ஃபன் கண்டென்ட் எடுக்க முடியாது, உங்களுக்கும் அது தெரியும். ஆக்சுவலாக சேனலுக்கு தெரியாமலாம் இருக்காது, இந்த அளவுக்கு டாக்ஸிக்கான ஒரு சீசனில் போயிட்டு ஃபன் கண்டென்ட் எடுக்கவே முடியாது. இந்த பாத்ரூம் கிட்ட நின்று பாடுறாங்களே அது ஃபன்னுன்ற மாதிரி நம்ம சொல்கிறானுங்க, லைவை பார்க்க இரிட்டேட் ஆகுது, ஏன்டா பார்க்குற அப்படின்ற மாதிரி இருக்குது. வேறு வழி இல்லை, நம்ம பொழப்பு இதான் தெரிஞ்சு போச்சு அப்படின்னும் போது அந்த லைவை பார்க்கும்போது அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஆக்சுவலாக பிக் பாஸ்ன்றது லைவ்லாம் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஏன்னா லைவில் என்ன நடக்குது, நான் லைவ் ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லலை, அங்கங்கே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா டோட்டலாக ஃப்ளாட்டாக போகிறத தாண்டி வெறுப்பாகுது. அவனுங்க அந்த பாத்ரூம் கிட்ட நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அது வந்து ஃபன்னு சொல்லி அது ஒன்று பண்ணுறானுங்களே, அது நம்மளை நம்ப வைக்கிறானுங்க. நம்ம வந்து அந்த பாத்ரூம் கிட்ட நின்று அரோரா, சபரி இவங்களாம் பாட்டு பாடுறாங்களே, இது ஃபன்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிறாங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, அதாவது சிரிப்பு வருதா, ஏதாவது ஒன்று நடக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். எனக்கு புரியல. இந்த பி பாக்ஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்குல்ல, அது பேர் என்னது, அதாங்க இந்த சுபிக்ஷா அப்புறம் எஃப்ஜே, தயவு செஞ்சு அவங்க வாயில் ஒரு டேப்பை ஓட்டுங்கடா. எப்பா என்னடா காலை எஃப்ஜே கூட பரவாயில்ல போலங்க, இந்த சுபிக்ஷா பொண்ணுங்க ஐயோ எப்பா டப்புன்னு வாயில் ஏதோ அந்த மிளகா வடி அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி தொடர்ந்து ஒரு அளவு இருக்கலாம், ஒரு கொஞ்ச நேரம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் என்டர்டைன்மெண்ட். இப்போ அரோரா வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இந்த சுபிக்ஷா என்ன பண்ணுறாங்க, நான் வாயில் வித்த காமிக்கிறது தான் என்னோட என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு போடுறாங்க. ஏதாவது ஒரு டைம் போட்டால் கொஞ்சம் கேட்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை வந்து ஒரே மியூசிக்கை ஃபுல்லாக போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கு. அது எனக்கு புரியல. ஆக்சுவலாக ஒருவேளை நான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னா அது என்டர்டைன்மெண்ட்டா இல்லை எப்படி சொல்கிறது, உண்மையிலே அது அப்படி தான் இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். இந்த ஒஸ்ட்டான விஷயத்துல இந்த கெமி பண்ணுறது இருக்குல்ல, அது அதை விட ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும் வச்சுக்கோங்களேன், திவ்யா சாண்ட்ரா அவங்கள வந்து நேற்று குற்றச்சாட்டு வச்சாங்க காரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த காரமாக இருக்க குழம்பையே பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி அவங்க கேட்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா அரோராக்கு இவங்க தப்பு என்னன்னா, அது அரோராக்கு யாருக்குமே கொடுக்கூடாதுன்னா அரோரா கொடுத்துருக்கூடாது. அரோரா வந்து ஏதோ அடமுடிச்சு கேட்டு வாங்கிட்டு இருக்கு. வாங்கினதுக்கப்புறம் கெமிக்கு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, இந்த மாதிரி காரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து காரமாக இருக்கும் உங்களுக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அஃபண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ காரமாக இருக்கும் நேற்று விஷயத்தை வச்சு இவங்க பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அஃபண்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு போயிட்டாங்க. இவ்வளோ தான் சிம்பிள் மேட்ரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க இவ்வளோ ரியாக்ட் பண்ண பரவாயில்ல, காரமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எனக்கும் கொடுங்க, நானும் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எல்லாருக்கும் கொடுக்குறீங்களே, அதான் நானும் கேட்டேன். அப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் அவ்வளோ காரம்னு சொல்லிட்டு கூப்பாடு போட்டுறக்கூடாது. எனிவேஸ் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.